அரசு போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் தற்சமயம் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வை கடினமாக உள்ளது என்று நினைத்து அதிலிருந்து வெளியேற வேண்டாம். இனி வரக்கூடிய தேர்வை கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் அந்த தேர்வு நடந்து முடிந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் அதை பேசி பெரிதுபடுத்தாமலும் அந்த நேரத்தை வீணாக்காமலும் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த போல் குரூப் 2 வந்துவிட்டது. நீங்கள் குரூப் 2 தேர்வை நல்ல முறையில் எழுதினீர்கள் என்றால் சிறப்பான மதிப்பெண் பெறலாம். அதுக்குண்டான வேலையைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர தேவையில்லாத போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்காக நீங்கள் இந்த அரசு தேர்வை எழுத வரவில்லை. நன்றாக படித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் தான் வருகிறீர்கள். ஆகவே அதுக்குண்டான வேலையை மட்டும் பாருங்கள். யாரோ சொல்கிறார்கள் என்று அதை பற்றி இது பண்ண வேண்டாம். இனிமேல் நடக்கக்கூடிய தேர்வை எப்படி எழுதுவது அப்படி முயற்சி செய்யுங்கள். இந்த ஒரு முறை குரூப் 4 தேர்வு கடினமாக வந்துவிட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதையே விட்டுட்டு வெளியே போனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா எவ்வளவோ படித்து இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் படித்தோம்னா கிளியர் பண்ணுற அளவுக்காக இருந்திருப்பீங்க. படிங்க. தமிழ் அப்படி கேட்டானா தமிழ் நல்லா படிச்சுட்டே இருங்க. கிடைக்கிற புக்ஸ் எல்லாம் அத்தனையும் படிங்க. தேவிரா புக்குன்னு ஒரு புக் இருக்குது, அது தமிழ் வாங்கி படிங்க. தேவிரா புக்குன்னா தேவிரான்னு கேட்டிங்கனாவே போய் கொடுப்பாங்க. லாஸ்ட் 2 எடிஷன் வாங்கி படிங்க. அது இல்லாத விஷயமா? ஏகப்பட்ட புக்கு இருக்குது. டெய்லியுமே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் வெற்றி அடைய முடியும். தமிழ் கஷ்டமாக உள்ளது என்று இந்த இதையே விட்டே போயிடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி படிக்கிறவங்களே கம்மியாகிடுவாங்க அப்புறம். அதனால் கிட்டத்தட்ட இன்னொரு 10% படித்தா நீங்கள் வேலை வாங்கிடலாம். அதனால் குரூப் 4 தேர்வை மறந்து விட்டு குரூப் 2 தேர்வை வெற்றி நடையோடு எழுதுங்கள். அதுக்குண்டான வேலையை பாருங்கள். நன்றி.